அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர் சேலஞ்சு பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஜோதிட சாஸ்திரத்தின்படி நட்சத்திரங்கள் தான் ஒரு ஜாதகத்தையும் ஆளுது. கருத்தில் கொள்ளுங்க. 27 நட்சத்திரங்களில் அவதரித்து அருள்பாலித்த நாயர்களையும் அந்தந்த நட்சத்திரங்களின் சிறப்பையும் இப்போ நான் சொல்கிறேன். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. முதல் நட்சத்திரம் அஸ்வினி. கருத்தில் கொள்ளுங்க. அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தவங்க சகல கலைகளிலும் அதிபதியான கலைவாணி பிறந்த நட்சத்திரம் இது. கருத்தில் கொள்ளுங்க. இதன் அதிபதி கேது பகவான். இதில் பிறப்பவர் அழகும் அறிவாற்றலும் மிக்கவர். இவர்களை யாரும் எளிதில் ஏமாற்ற முடியாது. இவர்கள் கண்கள் சிவந்திருக்கும். நம்பிக்கையும் தைரியமும் இவங்க மனதில் அதிகமாக குடிக்கொண்டு இருக்கும். தாராள குணம் மிகுந்தவர்கள், சுயநலம் கொண்டவர்கள், மிகுந்த பாலுணர்வு இவர்களுக்கு உண்டு. கருத்தில் கொள்ளுங்க. இது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய அமைப்பு. கருத்தில் கொள்ளுங்க. ரெண்டாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணி. பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா துர்காதேவி அம்மன் பிறந்த நட்சத்திரம் பரணி. இதன் அதிபதி சுக்கிரன். இதில் பிறப்பவர் சாந்தமும் தயால குணமும் மிக்கவர். சொன்ன சொல் தவறாதவர். அதிகமாக சுற்றித் திரிய ஆர்வம் உள்ளவர். உடம்பின் இடது பக்கத்தில் மறு இருக்கும். பெண்களின் சொல் கேட்டு நடப்பார். கருத்தில் கொள்ளுங்க. பரணி. மூணாவது நட்சத்திரம் கிருத்திகை. அக்னி பகவான் அவதரித்த நட்சத்திரம் இது. இதன் அதிபதி சூரியன். புத்தியோடு பலமும் உள்ளவர். அற்ப உறவுக்கும் நவவஞ்சியமும் கொண்டவர். கௌரவமிக்க இவர்களுக்கு உறவினரே பகையாவார். அரசியல் செல்வாக்கும் சன்மானமும் பெறுதலும் இவங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. நாலாவது நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணியை பொறுத்த மட்டும் தசவதாரம் நிகழ்த்திய கிருஷ்ணன் பிறந்த நட்சத்திரம் இது. இதன் அதிபதி சந்திரன். பருத்த கண்களும் நெருங்கிய புருவமும் கொண்டவர். நீண்ட தூரம் நடக்க வல்லவர். பிறருக்கு கட்டுப்படாமல் மனைவிக்கு அடங்குவர். உறுதியான மனமுள்ள இவர்கள் ஒரே வார்த்தை பேசுவர். அமைதியும் உண்மையாகவும் பேசுவார்கள். கருத்தில் கொள்ளுங்க. ஐந்தாம் நட்சத்திரம் மிருகசீரிஷம். சந்திரன் உதித்த நட்சத்திரம் இது. இதன் அதிபதி செவ்வாய். விசால நெற்றியும் வலிமையான தேகமும் உடையவர். நினைத்ததை முடிப்பவர். கல்வி அறிவும் கலாச்சாரமும் இவங்ககிட்ட சிறந்து விளங்கும். அதே போல் நவவஞ்சியம் ஓங்கி இவங்ககிட்ட இருக்கும். இவர்களுக்கு அழகிய ரோமங்கள் உண்டு. கருத்தில் கொள்ளுங்க. ஆறாம் நட்சத்திரம் திருவாதிரை. இந்த நட்சத்திரத்தில் சிவன் உதித்தார். நிழல் கிரகமான ராகுவே இதன் அதிபதி. இவர்கள் எடுப்பான மூக்கும் சிவந்த விழியம் உடையவர்கள். கோபக்காரர்கள், பலசாலிகள், பிறருக்கு உதவும் மனமுள்ளவர்கள். எனினும் நோயிலும் வறுமையிலும் வாடக்கூடியவர்கள். கருத்தில் கொள்ளுங்க. திருவாதிரையில் பிறந்தவங்க. ஏழாவது நட்சத்திரம் புனர்பூசம். ஸ்ரீ ராமபுரான் அவதரித்த நட்சத்திரம் இது. கருத்தில் கொள்ளுங்க. அதிபதி குரு பகவான் ஆவார். தேவர்களும் இதிலேயே அவதாரம் செய்வதாக கூறுகிறார்கள். பித்த சரிதத்துடன் ஏதேனும் நோய்களுடன் வாழக்கூடிய ஜாதகராக இருப்பார். கர்வம் உள்ளவர். உறுதியான மனமும் கடினமான வாக்கும் உடையவர். பலருடன் கலந்து பழகும் இயல்படுவராக திகழ்வார் ஜாதகர். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் எட்டாவது நட்சத்திரம் பூசம். இது குரு பகவானின் உதித்த நட்சத்திரம். இதன் அதிபதி சனி பகவான். இவர்கள் நீண்ட உடலும் அழகான தோற்றமும் உள்ளவர்கள். அழகிய கண்களும் மூக்கம் உடையவர். பசி பொறுக்காதவர். கல்வி, கலை, கவிதை இதில் அதிகமாக ஆர்வம் இருக்கும். வாசனை திரவிய பிரியம் உண்டு. பெற்றோரிடம் அதிகமாக பற்றுள்ளவர்கள். இருந்தாலும் பொய் பேச அஞ்சாதவர்கள். இதில் பிறந்த லக்னம் கடகமானால் தந்தைக்கு ஆபத்து ஏற்படுத்தும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் ஆயில்யம் 9ஆம் நட்சத்திரம். ஆயில் 9ஆம் நட்சத்திரம். திருமாலை தாங்கும் ஆதிகேசவன் உதித்த நட்சத்திரம் இது. இதன் அதிபதி புதன். இதில் பிறந்தவர் அகன்ற கண்களும்
புருவமும் உடையவர், சிற்றுண்டி பிரியர், எதிரிகளை வெல்லும் திறனுடையவர், தெய்வ பக்தி மிக்கவர், பெற்றோர்களுக்கு இனிமையானவர், குடும்ப பற்றி அலைந்து திரியும் குணமுடையவர், குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவர் கருத்தில் கொள்ளுங்க. அதே போல 10ஆம் நட்சத்திரம் மக நட்சத்திரம், சுக்கிரன் பிறந்த நட்சத்திரம் இது. இதன் அதிபதி கேதுவாகும். கவிப்பாடும் திறன் உள்ளவர், செல்வம் உள்ளவர், அற்ப நித்திரையும் அதிக சுயநலமும் கொண்டவர், சொல்வதை போல் எதையும் செய்ய மாட்டார் கருத்தில் கொள்ளுங்க. 11ஆம் நட்சத்திரம் பூரம், சக்தி வடிவான பார்வதி தேவி அவதரித்த இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன், சிவந்த மேனி உடையவர், அரசியலில் செல்வாக்கு பெற்றவர், பின்னால் நடப்பதை முன்கூட்டியே அறியக்கூடியவர், பல வகை சிந்தனை உடையவர் கருத்தில் கொள்ளுங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூர நட்சத்திரத்தில் மிக சிறப்பாக வாழ முடியும் கருத்தில் கொள்ளுங்க. 12ஆம் நட்சத்திரம் உத்திரம், சூரிய பகவான் உதித்த இந்த நட்சத்திரத்தின் அதிபதி கிரகமும் சூரியனாகும். கவர்ச்சிகரமான கண்களும் அழகிய வாயும் உள்ளவர், சிற்றுண்டி பிரிவர், கல்வி ஞானம் உடையவர், பக்தி நிரம்பியவர், உறவினருக்கு விரோதியாவார், பெண்களுக்கு பிடித்தமானவராக திகழ்வார் கருத்தில் கொள்ளுங்க. 13ஆம் நட்சத்திரம் அஸ்தம். அந்த அஸ்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தன்னை பணிந்தோரை காக்கும் சாஸ்திர அவதரித்த நட்சத்திரம் இது கருத்தில் கொள்ளுங்க. இதன் அதிபதி சந்திரனாகும். குரு பக்தியும் தர்ம சிந்தனையும் உள்ளவர், மனைவிக்கு கட்டுப்பட்டு வாழ்பவர், பிறரை வணங்க செய்து வாழ்வார், தொழில் புரிய ஏற்றவர், பின் வயதில் மிகப்பெரிய பணக்காராகும் வசதி உள்ளவர் கருத்தில் கொள்ளுங்க. 14ஆம் நட்சத்திரம் சித்திரை. இந்த நட்சத்திரத்தில் விஸ்வகமாக பிறந்தவர், அதாவது இந்த நட்சத்திரத்தில் விஸ்வகர்மா பிறந்திருக்கிறார். இதன் அதிபதி செவ்வாய். தினகாத்தமான உடல் படைத்தவர், குழப்பம் மிகுந்தவர், கரிமிகுணம் உடையவர், முகத்தில் மருவும் அற்ப நித்திரையும் உண்டு, அரசியல் செல்வாக்கு மிக்கவர், ஏதாவது ஒரு வேதனை இருந்து கொண்டே இருக்கும் கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 18ஆம் நட்சத்திரம் சுவாதி. இந்த நட்சத்திரத்தில் வாயு பகவான் தோன்றினார். இதன் அதிபதி ராகு ஆவார். இவர்கள் கடினமான தேகமுடையவர்கள், தொடையில் மறு உள்ளவர்கள், பிறருக்கு உதவும் மனமுள்ளவர்கள், பெற்றோருக்கு பாசமானவர்கள், எப்போதும் சுதந்திரமாக இருப்பதையே இவங்க விரும்புவாங்க கருத்தில் கொள்ளுங்க. 19ஆம் நட்சத்திரம் விசாகம். கும்பர கடவுள் அவதரித்த இந்த நட்சத்திரத்தில் குரு அதிபதி ஆவார். இவர்கள் அழகுடன் கவர்ச்சியம் மிக்கவர்கள், நித்திரை பிரியர், உறுதியான மனமும் முன்கோபமும் உள்ளவர், எந்த காரியத்தையும் திறமையாக செய்வார், தலை மார்பு இடுப்புகளில் மறி உங்களுக்கு இருக்கு என்பது கருத்தில் கொள்ளுங்க. 20ஆம் நட்சத்திரம் அனுசம். இது மகாலட்சுமி அவதரித்த நட்சத்திரம். இதன் அதிபதி சனி பகவான் ஆவார். இவர்கள் நல்ல குணமும் பரிசுத்தமும் நிறைந்தவர்கள், இனிய வார்த்தை பேசுவார்கள், அடிக்கடி பிரயாணம் செய்வதில் இவங்களுக்கு விருப்பம் அதிகம், வசதியும் ஆரோக்கியமும் மிக்கவர்கள். இவர்கள் அடுத்தவர்களுக்கு செலவு செய்ய மாட்டார்கள், மிகவும் கருமையாக இருப்பார்கள் கருத்தில் கொள்ளுங்க. 21ஆம் நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம். தேவேந்திரன் உதித்த நட்சத்திரமான இதன் அதிபதி புதனாகும். இதில் பிறந்தவர்கள் வலது பக்கம் மறு அவங்களுக்கு இருக்கும், எளிதில் கோபம் அடைவார்கள், தந்திரம் மிக்கவர்கள், பொய்யை மெய்போல் திறனுடன் சொல்வார்கள், தீயர்களுடன் நட்பு கொண்டவர்கள், உயரமான இவங்கள் தோற்றம் இருக்கும், உறவினர்களுடன் அதிகமான விரோதத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள் கருத்தில் கொள்ளுங்க. 22ஆம் நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அசுரர்கள் உதித்த நட்சத்திரம் இது. இதன் அதிபதி கேதுவாகும். கல்வி கற்றவர் இவர்கள் சிறந்து விழுவார்கள், சுயநலமும் வஞ்சகமும் கொடூரமும் நிறைந்தவர்கள், கரடு முரணான ஆயுதங்களை கொண்டு வேலை செய்வர்கள், அத்துடன் பக்தியுடையவர்களும் கூட கருத்தில் கொள்ளுங்க. 23ஆம் நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் வாயு பகவான் உதித்து வெளிப்பட்டவர். இதன் அதிபதி சுக்கிரனாகும். சிறிய நெற்றியுடையவர்கள், சிவந்த சிறிய கண்களையும்
தாய்க்கு பிரியமானவர்கள், உண்மையே பேசுவார்கள், தன்னை நாடி வருபவர்களை ஆதரிப்பார்கள், பெண்களுக்கு பிரியமானவர்கள், செல்வந்தர்களாக பணம் படைத்தவர்களாக இவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. 24ஆம் நட்சத்திரம் உத்திரா நட்சத்திரம். முதல் கடவுளான கணபதி அவதரித்த நட்சத்திரம் இது. இது அதிபதி சூரிய பகவான். இதில் பிறந்தவர் வலுவான தேகமுடையவர், எடுப்பான மூக்குள்ளவர், பிறர் பொருளை விரும்பாத நல்ல குணமுள்ளவர், அநேக நண்பர்கள் உள்ளவர். இவர்கள் மறுமானவராக இருப்பதால் எளிதில் புரிவது பிறருக்கு மிகவும் கடினம். கருத்தில் கொள்ளுங்க. 25வது நட்சத்திரம் திருவோணம். சந்திரனை அதிபதியாக கொண்ட இந்த நட்சத்திரம் திருமால் அவதாரம் புரிந்த நட்சத்திரம். இதில் பிறப்பவர் கம்பீரமானவர், அழகிய கேசமுடையவர், கல்வி கற்றவர், அழகிய மனைவி அமைய பெறுவாங்க. மனைவிக்கு அடங்கி நடந்தாலும் பெண்மோகம் கொண்டவர், தன் பொருளிலேயே பெரிதாக போற்றுவார், இரக்கமில்லாதவர். கருத்தில் கொள்ளுங்க. 26வது நட்சத்திரம் அவிட்டம். தேவேந்திரன் மனைவி இந்திராணி பிறந்த நட்சத்திரம். அஷ்டவர்களுடன் உதித்த நட்சத்திரமாகும். இதில் பிறந்தவர் அழகும் கவர்ச்சியுமாக திகழ்வாங்க. அறிவும் வாக்கும் அடக்கமும் உள்ளவர், சொன்னதை நிறைவேற்றும் திறனுடையவர், பெரியோருக்கும் பெண்களுக்கும் பிரியமானவர்கள். கருத்தில் கொள்ளுங்க. அடுத்த நட்சத்திரம் சதி நட்சத்திரம். யமதர்மன் தோன்றிய இந்த நட்சத்திரம் அதிபதி ராகு ஆவார். இதில் பிறந்தவர்கள் அழகிய வாயுள்ளவர்கள், கை கால் பலமுள்ளவர்கள், பொய் பேசாதவர்கள், மற்றவரின் சொல் பொறுக்காதவர்கள், தன்மானம் உள்ளவர்கள், விரோதிகளை வெல்பவர்கள், ஏதேனும் வியாதினியும் உள்ளவர்களாக இருப்பார்கள். கருத்தில் கொள்ளுங்க. அடுத்த நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். குபேரன் உதித்த இந்த நட்சத்திரத்தின் அதிபதி குருவாகும். இவர்கள் எடுப்பான மூக்குள்ளவர்கள், உயர்ந்த கல்வி கற்றவர்கள், உறுதி வாய்ந்த மனமுடையவர்கள், பால் நெய் இவங்களுக்கு பிடித்த உணவாகும். பெண்களுக்கு செலவு செய்வதில் மிகவும் விருப்பமுள்ளவராக இவங்க திகழ்வார்கள். கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கு அடுத்த நட்சத்திரம் உத்திராதி நட்சத்திரம். சனி அதிபதியாக கொண்ட இந்த நட்சத்திரம்தான் காமதேனு உதித்த நட்சத்திரம். மற்றவர்களுக்கு நன்மை புரிவர், கலராசிகள், அந்நிய தொழில் புரிவார், வழக்குவாதம் புரிவார், மனைவிக்கு அடங்கி நடப்பவராக இருப்பார். கருத்தில் கொள்ளுங்க. கடைசி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். சனி பகவான் உதித்த இந்த நட்சத்திரத்தின் அதிபதி புதன் ஆவார். இவர்கள் சொல்வன்மை மிக்கவர், பழிபாவங்களுக்கு அஞ்சி நடப்பவர், வாழ்வில் ஏற்றத்தாழ்வு உள்ளவர்கள், பிற சொல் கேட்டு நடப்பவர்கள், பெண்மோகம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இந்த 27 நட்சத்திரங்களும் இந்தந்த குணாதிசயங்களை அடிப்படையில் கொண்டு தான் அந்த ஜாதகங்களுடைய அமைப்பு இருக்கும். கருத்தில் கொள்க. நன்றி, வணக்கம்.